ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு நீதி கதை சொல்கிறேன். பக்தி இருக்கணும், எல்லாருக்கும் பக்தி இருக்கணும் கடவுள் பேரில். ஆனால் பக்தியே ஒரு வெறி மாதிரி இருக்கக்கூடாது. கண்டா கர்ணன் அப்படின்னு ஒருத்தருடைய கதை உங்களுக்கு தெரியுமா? கண்டா அப்படின்னா மணின்னு அர்த்தம். மணி பார்த்துருக்கா இல்லையா? சுவாமிக்கெல்லாம் மணி அடிப்பாங்க. அந்த மணி அது கர்ணம்னா காது. காதில் மணியை தொங்க விட்டவன் அர்த்தம். காதில் மணியை தொங்க விட்டவனுக்கு பேர் கண்டா கர்ணன். ரொம்ப பழைய காலம். அப்போ விஷ்ணுவை மட்டும் வணங்குறவா, விஷ்ணுவை மட்டும் நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணிட்டு வரவா ஒரு செட்டு, சிவனை மட்டும் பூஜை பண்ணிட்டு வரவங்க ஒரு செட்டு. சிவனை மட்டும் பண்ணுறவங்கள சைவர்கள், விஷ்ணுவை மட்டும் பண்ணுறவங்கள வைஷ்ணவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இவர் சிவனை மட்டும்தான் கும்பிடுவார், சிவனுக்கு மட்டும் பூஜை பண்ணுவார், சிவனுக்கு மட்டும் ஸ்லோகம் சொல்லுவார், நைவேத்தியம் பண்ணுவார், விஷ்ணுவை திட்டிகிட்டே இருப்பார். விஷ்ணு ரூபத்தில் இருக்கிற எல்லாரையும் திட்டுவார், சிவ குடும்பத்தையே சந்தோஷமாக வச்சுப்பார். பிள்ளையார், முருகன், அப்படி பார்வதி. அப்படி இருக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படி பண்ணக்கூடாது, ரெண்டு சாமியும் ஒன்று தான், எல்லா சாமியும் நமக்கு ஒன்று தான், நீ இப்படி பண்ணாதேன்னு சொன்னால் கேட்க மாட்டார். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்னாச்சு, பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது சிவனே பிரத்யட்சமானார். பிரத்யட்சமானதுன்னு எப்படி? சிவலிங்கத்தில் அப்படியே சிவனே இப்படி நின்று பக்தான்னு கூப்பிடுறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் தரிசனம் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷம் ஈஸ்வரா, எனக்கு காட்சி கொடுத்தேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ சிவன் சொல்லுவார், நீ இப்படி என்னை மட்டும் கும்பிடக்கூடாது, எல்லா கடவுளும் ஒன்று தான். கடவுள் இன்ன ரூபத்தில் தான் இருக்கணும்னு இல்லை. நான் விஷ்ணு ரூபத்தில் இருப்பேன், சிவன் ரூபத்தில் இருப்பேன், பார்வதி ரூபத்தில் இருப்பேன், ஐயப்பன் ரூபத்தில், முருகன் ரூபத்தில், லக்ஷ்மி ரூபத்தில், எல்லா ரூபத்திலையும் நான் இருக்கேன். எல்லாரும் சுவாமி தான். அதனால் எல்லாரையும் நீ வணங்கணும், எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணணும், எல்லாரையும் பூஜை பண்ணணும், அதுதான் பக்திங்காரு. இவன் கேட்கவே மாட்டான். அப்புறம் இவன், இல்லை முடியாது, நான் உங்களை மட்டும்தான் பூஜை பண்ணுவேன், உங்களை மட்டும்தான் நான் தெய்வமாக நினச்சிருக்கேன் அப்படின்னு. அப்படியே சிவன் அப்பிரத்யட்சமாகிடுவார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்பியும் இவன் இப்படியே பண்ணிகிட்ருக்கானே சொல்லிட்டு சிவன், ஈஸ்வரன் பாதி சிவன் பாதி விஷ்ணு. அப்போது இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில் பார்த்துருக்கேன் இல்லையா, அதுல எல்லாம் பாதி விஷ்ணு பாதி பார்வதியாக இருக்கும். இங்கே பாதி சிவனும் பாதி விஷ்ணுவுமாக சங்கரங்கோவில் அப்படிதான், பாதி விஷ்ணு பாதி சிவன் பிரத்யட்சமானார். ஒரு சைடு விஷ்ணு, ஒரு சைடு சிவன். அப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா, பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது விஷ்ணுவோட ரூபத்தில் இருக்கிற பாதியில் பூ விழும். அந்த பூவை எடுத்து வேகமாக சிவனோடு கிட்ட போடுவார். இந்த சின்ன எல்கேஜி குழந்தைகள் சண்டை போடுற மாதிரி பண்ணுவார். அப்புறம் விஷ்ணு ரூபத்துக்கிட்ட ஊதுவத்தி வாசனை போகும். அச்சோ, விஷ்ணுவுக்கு ஊதுவத்தி போகவே கூடாதுன்னு சொல்லி விஷ்ணுவோட ரூபத்தில் இருக்கிற சைடில் இருக்கிற மூக்கை கையால் நல்லா அடைச்சி வச்சுருவார். அப்புறம் சிவனுக்கு தான் அந்த வாசனை போகணும். அவ்வளவு மோசமான ஒரு எண்ணம். சிவன் அதீத சிவன் பக்தன். இப்போ சிவனுக்கு திருப்பிங்க, நீ விஷ்ணுவே என்னை ஒன்றா பார்க்கல இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுவார். இதனுடைய கஷ்டத்தை நீ பயங்கரமாக அனுபவிப்பாய், இதுக்குண்டான கெட்ட பலன் நல்லா அனுபவிப்பான்னு சொல்லுவார். அப்புறம் இது நடந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இவர் போகிற பக்கமெல்லாம் அந்த பசங்க கூப்பிட்டு விஷ்ணுவோட பேரை வேணும்னே பாண்டுரங்கா, ராதே கிருஷ்ணா, கோவிந்த நாம சங்கீர்த்தனம் இப்படியெல்லாம் சொல்லும், வேணும்னே கிண்டலா. அப்படி சொல்லி இவனை பார்த்து இவனுக்கு முன்னாடி வரும், பின்னாடி வரும். அப்போ இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எப்போ நம்மளை பார்த்தா விஷ்ணு கிண்டல் அடிக்கிறான்ல, நமக்கு கோபம் வரணும்னு தானே, இவா சொல்லது காதில் விழக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவான், காதில் ஒரு மணியை கட்டி விட்டுப்போம், 2 காதில் ஒரு மணி. இந்த மணி கட்டி விடும்போது என்ன ஆகுன்னா, இவா சொல்லும்போது இவன் இப்படி தலையாட்டுவான்.
தலையாட்டினோட என்ன ஆகும், மணி அடிக்கும், டிங் 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 டிங். மணி அடித்தா விஷ்ணுவே நமக, ராதே கிருஷ்ணா, கோவிந்தநாம சங்கீர்த்தனம், ஸ்ரீனிவாசா கோவிந்தான் எல்லாம் சொல்லும்போது காதில் கேட்காதீங்க அப்படின்னு தலையை ஆட்டிட்டு இருக்கும். அதனால மென்டல் மாதிரி இவன் என்னன்னா கண்டா கர்ணன் அப்படின்னு பேரோட தெரிஞ்சான் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதையில் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிவனும் விஷ்ணுவும் எல்லா தெய்வங்களும் கடவுள் தான். எந்த தெய்வத்தை வேணாலும் பக்தியாக கும்பிட்டுனா அவன் நமக்கு நல்ல அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்கிறாரு. ஓகேவா? இன்னைக்கு கண்டா கர்ணன் கதையை நம்ம ரசித்து படித்தோம். நம்மளும் இனிமேல் எல்லா சுவாமியையும் தெய்வமாக நினச்சி எல்லாரும் நம்மளை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ம வணங்கணும், எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணணும், எல்லாரையும் பூஜை பண்ணணும். இப்போ அதனுடைய நல்ல பலனை நம்ம அனுபவிக்க முடியும். ஓகேவா? பை குட்டீஸ், நாளைக்கு வேறொரு கதை.